ஏகப்பட்ட சிக்கலான டேட்டா இருக்கிற ஒரு ரிப்போர்ட்ட எப்படி மனசு தொடுற மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த அரசியல் கதையா மாத்துறாங்க. வாங்க இந்த முழு ப்ராசஸ் உள்ளேயும் போய் இது எப்படி கட்டமைக்கப்படுதுன்னு நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். இப்ப பாருங்க, இதுதான் அந்த மூல அரசியல் தரவு. வெறும் நம்பர்ஸ் அப்புறம் சில உண்மைகள், அவ்வளவுதான். ஆனா இது எப்படிங்க இது மக்களோட உணர்வுகளை தொட்டு அவங்கள நம்ப வைக்கிற ஒரு கதையா மாறுது? இந்த மர்மத்தை தான் நாம இன்னைக்கு விளக்க போறோம். சரி, நம்மளோட ஆய்வுக்கு ஆதாரம் இதுதாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்காக பிரத்யேகமா தயார் செஞ்ச ஒரு ரகசிய புலனாய்வு அறிக்கை. மூலப்பொருள் இதுதான். அப்போ இந்த ரிப்போர்ட்ல அப்படி என்னதான் இருக்கு? மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ஓட்டிங் ஹிஸ்டரி, இப்போ இருக்கிற எம்எல்ஏவோட பிளஸ் மைனஸ் என்ன, மக்களோட முக்கியமான குறைகள் என்ன, கடைசியா என்ன செய்யலான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கு. சொல்லப்போனா ஒரு தொகுதியோட முழு ஜாதகமே இதுதான். சரி, இப்போ நம்ம கிட்ட இந்த டேட்டா மலை மாதிரி குவிஞ்சிருக்கு. இதிலிருந்து ஒரு கதையை எப்படி உருவாக்குறாங்க? அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. ரொம்ப கடுமையான ஒரு வழிமுறை. ஒரு சமையல் குறிப்பு மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன செய்யணும்னு இது சொல்லும். இந்த நெறிமுறைக்கு பேரு அரசியல் கதை நெறிமுறை. இதோட ஒரே வேலை, எக்கச்சக்க டேட்டா இருக்கிற ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து அதுக்கு உயிர் கொடுத்து நம்ம மனசுல பதிகிற மாதிரி ஒரு ஆவணப்பட கதையா மாத்துறதுதான். அதுக்கு ரொம்ப தெளிவான கடுமையான விதிகள் இருக்கு. இந்த முழு ப்ராசஸோட டார்கெட் என்ன தெரியுமா? ரொம்ப துல்லியமானது, மாத்தவே முடியாதது. சரியா 19 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு மனுஷன் பேசுற மாதிரி இயல்பா இருக்கிற ஒரு குரல் கதைய உருவாக்கணும். இங்க இயல்பா அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஒரு கதையை உருவாக்குறதுக்கு இவ்ளோ ரூல்ஸான்னு நீங்க கேட்கலாம். ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயமே இருக்கு. வாங்க அந்த முக்கியமான சுவாரஸ்யமான விதிகளை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த விதிகள் தான் கடைசியா வர அவுட்புட்டோட ஒவ்வொரு இன்ச்சையும் தீர்மானிக்குது. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு பேரு உள்ளடக்க தடுப்பு சுவர். சில வார்த்தைகளை தாராளமா பயன்படுத்தலாம். கண்ணியம், வாழ்வாதாரம், ஆளுகை, இந்த மாதிரி. ஆனா சில தொழில்நுட்ப வார்த்தைகளை சுத்தமா பயன்படுத்தவே கூடாதுன்னு ஒரு கண்டிஷன். ஏன்னா இது உணர்ச்சிகளை பத்தின கதை, கருவிகளை பத்தினது இல்ல. இதுதான் இதோட அடிப்படை. கதை சொல்றவங்களோட குரல் எப்படி இருக்கணும்னு கூட இந்த ரூல்ஸ் சொல்லுது. பாருங்க, அந்த குரல் ஒரு அனுபவமிக்க இந்திய அரசியல் வியூக நிபுணர் பேசுற மாதிரி இருக்கணும். கணக்கு வழக்குல கண்டிப்பா, ஆனா மக்கள் கிட்ட ரொம்ப மென்மையா. அமைப்புகளை தாக்குங்க, தனிப்பட்ட மனுஷங்களே இல்ல. பாத்தீங்களா எவ்வளவு ஆழமா யோசிச்சத வடிவமைச்சிருக்காங்கன்னு? அதனாலதான் சொல்றேன், இந்த கதை சும்மா சொல்லப்படுறதில்ல. ஒரு என்ஜினியர் பில்டிங் கட்டுற மாதிரி இது கட்டமைக்கப்படுது. இதோட பயணத்தை பாருங்க. அடையாளம் மற்றும் நோக்கம்னு ஆரம்பிச்சு முக்கியமான சமிக்ஞைகளை காட்டி அப்புறம் தடவியல் வடிவங்கள் பகுதிக்கு போகுது. அதாவது பழைய டேட்டாவை வச்சு என்னென்ன விஷயங்கள் திரும்ப திரும்ப நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் பரிந்துரை வரைபடம், அடுத்து என்ன செய்யணும்னு ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட். கடைசியா ஒரு எச்சரிக்கையோட, ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையோட முடியுது. இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. ஒரு பொது உரையாடல் எவ்வளவு பொறுப்புள்ளதா இருக்கணுங்கிறது தான் அது. நம்ம அரசியலமைப்பு சட்டம் கூட ஒவ்வொரு தனிநபரோட கண்ணியத்துக்கும் தகவல் அறிந்து பேசும் உரிமைக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது. ஆனா அதே சமயம் அந்த பேச்சுல ஒரு பொறுப்புணர்வும் இருக்கணும்னு வலியுறுத்துது. சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு உருவாக்குனதுக்கு அப்புறம் கடைசியா வர்ற அந்த அவுட்புட் எப்படி இருக்கும்? விதிகளின்படி அது பக்காவா பிராண்ட் செய்யப்பட்டு நேர கட்டுப்பாட்டோட வர்ற ஒரு தயாரிப்பு. 19. ஆமா, 19. இதுதான் அந்த மேஜிக் நம்பர். இந்த கதை சொல்லப்பட வேண்டிய துல்லியமான டைம். ஒரு நிமிஷமும் கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. இந்த துல்லியம்தான் இந்த முழு சிஸ்டத்தோட அச்சாணியே. அதே மாதிரி நீங்க பாக்குற ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் இந்த 4 மூலையிலயும் பிராண்டிங் கண்டிப்பா இருக்கும். எதுக்குன்னா அவங்களோட அடையாளத்தை தொடர்ந்து உங்க மனசுல பதிய வைக்கிறதுக்கு தான். கடைசியா வர்ற அந்த முடிவுரை கூட அவங்க எழுதி வச்சதுதான். அத மாத்தவே முடியாது. இத பாருங்க, இதுதான் அந்த இறுதி அழைப்பு. வார்த்தைக்கு வார்த்தை இத அப்படியேதான் சொல்லணும். சரி, இவ்வளோ நேரம் நாம இதெல்லாம் பார்த்துட்டோம். ஆனா உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். எதுக்கு ஒரு கதைய போய் இவ்ளோ ரூல்ஸ் போட்டு இவ்ளோ நுணுக்கமா முறைப்படுத்தணும்? இந்த நெறிமுறையோட உண்மையான நோக்கம்தான் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்படி ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்கும்? பதில் இங்க இருக்கு. முதல்ல அவங்க சொல்ற செய்தியில முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டு வருது. 2வது, இந்த மாதிரி தகவல் தொடர்ப ரொம்ப வேகமா பல இடங்களுக்கு கொண்டு போறது. 3வது, ரொம்ப சிக்கலான டேட்டாவை கணிக்கக்கூடிய ஒரு கதையா மாத்துறது. அப்புறம் தேவைப்படும் போதெல்லாம் ஒரே மாதிரி இயல்பா பேசுற ஒரு குரலை உருவாக்குறது.
கடைசியா மேலிடத்துல இருக்கிற திட்டத்தை களத்துல வேலை செய்யறவங்களோட இணைக்கிறது. அந்த மூல அறிக்கையிலிருந்தே ஒரு வரி வருது. அதுதான் இவங்களோட மொத்த நோக்கத்தையும் சொல்லுது. தரவிலிருந்து வெற்றிக்கு, தேவைக்கேற்ப அரசியல் முகவர்கள். இப்படி தரவுகளை பயன்படுத்தும் போது தனிநபர் தனி உரிமைங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமாகுது. இந்தியாவோட புதிய டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் கூட இததான் சொல்லுது. யாருடைய தரவை எடுத்தாலும் அதுக்கு அவங்களோட சம்மதம் ரொம்ப முக்கியம். அது எந்த நோக்கத்துக்காக பயன்படுத்துறோங்கிறதுல ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும். இது தனிநபரோட கண்ணியத்தை காப்பாத்துற ஒரு முக்கியமான அம்சம். அப்போ நம்ம கடைசியா கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். டேட்டாவால நிரம்பி வழியிற இந்த காலத்துல ஒரு சக்தி வாய்ந்த கதை இயல்பா சொல்லப்படுறது இல்லையா? அதுக்கு பதிலா ரொம்ப துல்லியமா கணக்கு போட்டு வடிவமைக்கப்படுதா? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி. நீங்க மக்களை மையமாக கொண்ட ஒரு தலைவராக மாறி உங்கள் தொகுதியை உயர்த்த விரும்பினால் blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சலிலோ அல்லது 08042041602 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்.